மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் தான் ஒரு விமானத்தால் மேலே பறக்க முடியும். மேலும் நிலையாக மேலே பறக்க வேண்டும் என்றால் அதற்கு கூடுதலாக ஒரு வேகத்தை கொடுக்க வேண்டும். அந்த வேகத்தை இந்த ஏர் இந்தியா விமானம் என்பதே பெறவில்லை. அதன் காரணமாக கூட விமானம் கட்டுப்பாட்டை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக விமான போக்குவரத்து துறை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 என்ஜின்களின் மீதும் பறவைகள் மோதினால் வேகத்தை அதிகரிக்கும் சக்தி கிடைக்காமல் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து இருக்கலாம் என்கிற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது விமானம் டேக் ஆஃப் ஆன பிறகாக அதனுடைய வேகத்தை அதிகரிப்பதற்காக முயற்சி செய்யும் நேரத்தில் 2 இன்ஜின்களின் பக்கமாகவும் பறவைகள் வந்திருந்து அந்த இன்ஜின்களில் சேதம் ஏற்பட்டிருந்தால் அந்த விமானத்தினுடைய வேகத்தை அதிகரிப்பதற்கான சக்திகள் இழந்துவிடும். அதன் காரணமாக விமானம் அதனுடைய கட்டுப்பாட்டை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் விமான போக்குவரத்து துறையை சேர்ந்த நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்து காட்சிகளை பார்க்கும் பொழுது டேக் ஆஃபில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உயரத்தை அதிகரிக்க முடியாமல் கீழே விழுந்து விமானம் கீழே விழுந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் விமான போக்குவரத்து துறை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்ஜின்கள் தொடர்ந்து இயங்க முடியாமல் போனால் மட்டுமே விமானம் மேலிருந்து கீழே விழும் எனவும் விமான போக்குவரத்து துறை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.